Hello guys, welcome back to our channel. Now we from the battery one video battery sir. Yes sir. நீங்க ரொம்ப நல்லா படிக்கிறீங்க. உங்களை விடுங்க சார். நம்ம இப்போ வந்து சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடிட்டு இருக்க ரஜினிகாந்த் வந்து முன்னாடி வந்து பஸ் கண்டக்டரா இருந்தாரு. அவர் வந்து சினிமா மேல உள்ள ஒரு ஆர்வத்துல அவர் வந்து அந்த வேலையை வந்து ரிசீவ் பண்ணிட்டு ட்ரெயின் ஏறி சினிமா தேடி சென்னைக்கு வந்து வந்தாரு. அவர் ஒருவேளை ரிஸ்க் எடுக்காம எதுக்குடா நம்ம ரிஸ்க் அடிக்கும், ஒருவேளை அப்படி நம்ம வந்து வாய்ப்பு கிடைக்கலைங்க, கண்டக்டர் வேலையும் போச்சு, இதுவும் போச்சு, லாஸ்ட்ல ஒண்ணுமே இல்லாத நம்ம நடு தெருவுல தான் நிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒருவேளை யோசிச்சு ரிஸ்க் எடுக்க பயந்து அவர் அதை வந்து விட்டுருப்பீங்க. இப்ப நம்ம வந்து சூப்பர் ஸ்டார்னா யாருன்னு கூட நமக்கு வந்து தெரிஞ்சிருக்காத ஒரு வேளை. சின்ன குழந்தைகள் எல்லாம் நினைக்கும் நம்ம வந்து எப்பண்டா பெரிய நாட்டு ஆகும், எப்பண்டா நம்ம வந்து வளருவோம், எல்லா இடத்துக்கும் நம்ம தனிமையாட்டு நம்ம வந்து போகலாம், நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சின்ன குழந்தைங்க நினைக்கும். ஆனா பெரியவங்க என்ன நினைக்கணும், நான் வந்து சின்னவனாட்டே இருந்துட மாட்டேன், நான் எவ்வளவு ஜாலியா இருந்தேன் அந்த லைஃப், அதை நீ திரும்ப கிடைக்குமான்னு அப்படின்னு நினைப்பேன். ஆனா யாருமே இருந்த லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண மாட்டோம். இப்ப சின்ன வயசுல இருக்கவங்க பெரியவங்க ஆகணும்னு நினைக்கிறோம், பெரியவங்க சின்னவங்க ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனா பெரியவங்க இப்படி இந்த லைஃப் நமக்கு மதி இது இப்படியே இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி யாருமே நினைக்கிறது. நம்மள சில பேர் வந்து ஜோசியம் பார்க்க போகிறோம், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா எப்ப என்ன நடக்கும் அப்படி எல்லாம் பார்த்து சொல்லி ஜோசியக்காரர்கள் அவங்களுக்கு அவங்களே ஜோசியம் பார்த்து நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் குறிச்சு அவங்களே வாழ்க்கையில ஒரு செட்டில் ஆகிய ரேஞ்சுக்கு அவங்களால போக முடியுமே, யாக அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. ஒருவேளை இதெல்லாம் கள்ளமா இருக்குமோ? யார நம்பர்னே தெரியல தாசனா, சனி எப்படி பண்ணிட்டான். நம்ம எல்லாருக்குமே ஏலியன் சொன்ன உடனே ஏலியன் வந்து ஒரு அழகை இல்லாம ஒரு தோற்றமுடைய ஒரு பிக்சர் தான் நமக்கு எல்லாமே ஞாபகம் வரும். ஏலியன் நம்ம வந்து சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஒரு ஏலியன் வந்து மனிதனுடைய அழகா இருந்தீங்க. இப்பவே கண்ணை கட்டுது. நம்ம லைஃப்ல நமக்கு வந்து தெரியாத ஆளுக மேல வந்து நம்ம வந்து 100% நம்பிக்கை நம்ம வைக்கிறோம் டெய்லி. எப்படின்னு கேக்குறீங்களா, ஒரு பஸ்ல நம்ம வந்து போனாலும், ஒரு ட்ரெயின்ல போனாலும், ஒரு ஹெலிகாப்டர்ல எதுல போனாலும் அதுல அந்த ஓட்டிய ஒரு ஆளுக மேல ஃபுல் நம்பிக்கை வச்சுன்னு தான் நம்ம அந்த பஸ்லயோ ட்ரெயின்லயோ கார்லயோ எதுல லாரிலயோ எதுல வந்து போறோம். இல்லைன்னா அவருக்கு மேல நம்பிக்கை இல்லைன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு தெரிஞ்சு நம்ம அதுல போக மாட்டோம். அது மாதிரிதான் கடையில வந்து வாங்குற சாப்பாடு, அது வந்து நம்ம யாருன்னே தெரியாது, அவர் வந்து இதை கிரியேட் பண்ணவையெல்லாம் நம்ம இதில் பார்த்தது கிடையாது, அவங்க முகம் கூட நமக்கு தெரியாது, எப்படி இருப்பாங்க கூட தெரியாது, குட்டையா கட்டையா வண்ணமா இருப்பாங்க ஒல்லியா இருப்பாங்க ஒண்ணுமே தெரியாது. ஆனா அதை நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றோம். அப்படின்னா யாருன்னு தெரியாத ஆளுங்களுக்கு மேல நம்ம அப்போ 100% ஒரு நம்பிக்கை வச்சுதானே நம்ம இப்போ வாங்கி எல்லாமே இப்போ சாப்பிட்றோம். இந்த கல்யாண டைம்ல பொண்ணுங்க வீட்டுல எல்லாம் வரதட்சணைன்னு சொல்லிட்டு கேட்கணும், அது வந்து இப்ப தப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். பொண்ணுட்டு நகை கேட்கியது, வீடு கேட்கியது, வயல் கேட்கியது, இடம் கேட்கியது, அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்க தப்புன்னு வந்து சொல்லுங்க. அப்ப அது மாதிரி ஒரு பையன் கிட்ட போயிட்டு ஒரு சொந்த வீடு இருக்கா, சொந்த இடம் இருக்கா, சொந்த கார் இருக்கா, சொந்த பைக் இருக்கா, சொந்த வேலை இருக்கா, கவர்மெண்ட் வேலையில இருக்கானா, நல்ல கை நிறைய சம்பாதிக்கானா, அப்படி கேட்கறது ஒரு வழியில அப்போ வரதட்சணை மாதிரி தானே, அதுவும் அப்போ ஒரு தப்பு தானே, அதுவும் ஒரு தவறான செயல்கள் தானே. அதுவும் இதே பசங்க பண்ணா குற்றம், பொண்ணுங்க வீட்டுல பண்ணா மட்டும். இத்துடன் இந்த வீடியோ விடைபெறுவது நாங்க சொந்த பேட்டரி. மீண்டும் ஒரு அருமையான வீடியோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.